சுகப்படும். நம்மை பிரிக்கின்ற ஜாதிகள் இல்லை, இனமன பேதங்கள் இல்லை. நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளை. கிளிக்கின்ற நாள் காட்டி கிழக்கு நீள் வழிகாட்டி எழுப்பும் உன்னை தோல் தட்டி விழுகின்ற மலர் கூட்டம் வெளியெங்கும் மனம் கொட்டும். தமிழில் கிறங்கி வந்தோரை வணங்கி பேச போகிறோம் எங்களது விவாதத்தை தொடங்கி. இன்னைக்கு நாங்க விவாதிக்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தோழமையோடு பழகுவது பெற்றோரா ஆசிரியரா? ஆகா, இந்த காலத்துக்கு ஏற்ற தலைப்புங்க. பிள்ளை வளர்ப்பு என்பது அவ்வளோ ஈஸி இல்லை. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அவரோட அப்பா கம்ப்யூட்டர்ல புலி. அவரோட பையன் ஓடி வந்து ஒரு கேள்வி கேட்டான். சிவபெருமாள் மேல இருந்து கீழே வந்தாரு, கீழே இருந்து மேலே போனாரு, போகும்போது கம்ப்யூட்டரை எடுத்துட்டே போனாரு. அப்போ எல்லா யூபிஎஸும் இருந்துச்சு, கம்ப்யூட்டர் ஏன் வேலை செய்யலன்னு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா திருட மாதிரி முழிச்சாரு. பாவம், எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சதா இருந்திருப்பாரு போல. படிக்கும் போதே C++ ஸ்கிப் பண்ணி படிச்சிருப்பாரு போல, என்னைய மாதிரி தெரியலேன்னு சொன்னாரு. அதுக்கு உங்க பையன் சொன்னா, ஒன்றும் இல்லப்பா, பிள்ளையார் மவுசை தூக்கிட்டு போயிட்டாருப்பான்னு சொன்னான். இப்படிப்பட்ட பையன் ஸ்கூல்ல போய் சும்மாவா இருப்பான்னு பாக்குறீங்க? அன்னைக்கு அவங்க டீச்சர் ஏதாச்சும் ஒரு லெசனை முடிச்சிடணும்னு வருவாங்க. ஆனா அந்த டீச்சரை திசை திருப்பி விட்டு அந்த பீரியடும் முடிஞ்சிடும், ஆக மொத்தத்தில் ஸ்கூலும் முடிஞ்சிடும். இதனாலதான் சொல்றேன், தோழமையோடு பழகுவது பெற்றோரா ஆசிரியரா? தோழமையோடு பழகுவது பெற்றோர் தான் பேச வந்திருக்காங்க. யாழ்னி, ஜீவிகா, தக்ஷதா. இல்ல இல்ல, ஆசிரியர் தான் பேச வந்திருக்காங்க. சஞ்சய், காவ்யா, நவீன். வாங்க, வந்து ஆரம்பிங்க. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அப்பா கடவுள் கொடுத்த கிஃப்ட், அம்மா கிஃப்டாவே வந்த கடவுள், நண்பர்கள் கடவுளுக்கே கிடைக்காத கிஃப்ட். ஐயா, உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும் நாங்க யாரை பத்தி பேச வந்திருக்கோம்னு. என்னம்மா, பெற்றோர்கள் சைடா? ஆமாங்க ஐயா, நாங்க பெற்றோர்களை பத்தி தான் பேச வந்திருக்கோம். என்ன சார் நீங்க பெருசா ஆசிரியரை பத்தி பேசுறீங்க? ஆசிரியர் கொடுக்குற அட்வைஸ்லாம் இருக்கே ஐயா. அட்வைஸுங்கிறது வேப்பலை மாதிரி, அதை பறிச்சு கொடுக்கறது ஈஸி, ஆனா மெண்டு முழுங்குறது கஷ்டம். அதுதான் சார் எங்க வாழ்க்கை. அதே அட்வைஸ் எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏ தம்பி, நல்லா படிச்சு பாஸ் ஆனா காலேஜ், ஃபெயில் ஆனா மேரேஜ், இப்படின்னு 2 வாரத்துல முடிச்சிருவாங்க சார். அதெல்லாம் எங்க வீட்டுல சொல்லேம்மா, எப்ப பார்த்தாலும் படிப்படிங்கள சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. பெத்தவங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நீங்க பெத்த 1-2 பிள்ளைங்க தான் உங்க பிள்ளைங்க, ஆனா அந்த ஆசிரியருக்கு ஸ்கூல்ல படிக்கிற 1000 பிள்ளைங்களும் அவங்க பிள்ளைங்க தான். ஒரு டீச்சருக்கு என்ன தெரியுமா பெரிய கௌரவம்? தான் போற வார இடமெல்லாம் 10 பேர் ஓடி வந்து, டீச்சர் நான் உங்ககிட்ட படிச்சேன், நீங்க சொன்ன மாதிரி படிச்சதுனால தான் டாக்டரா இருக்கேன், நீங்க சொன்ன மாதிரி படிச்சதுனால தான் கலெக்டரா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இதை விட ஒரு பெரிய கௌரவம் என்ன சார் வேண்டியது இருக்கு டீச்சருக்கு? பெற்றோர்கள் சொல்லுவாங்களாம், படிச்சு பாஸ் ஆனா காலேஜ், ஃபெயில் ஆனா மேரேஜ்னு. ஆனா ஆசிரியர்கள் எப்பயாச்சும் அப்படி சொல்லியிருக்காங்களா? தோள் கொடுப்பான் தோழன்றது ஆசிரியர்களுக்கு தான் சார் பொருந்தும். தோளை தட்டி விடுப்பா, அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கல்லை அனுப்புகிறீர்கள், அதை நாங்கள் சிற்பமாக்கி தருகிறோம். எல்லா கல்லையும் சிற்பமாக்க முடியாதுங்க. சில கல்லை தான் சிற்பமாக்க முடியும். சில கல்லை அடிச்சா உளியின் வேகத்துல உடஞ்சிரும். நாங்க எந்த கல்லை அனுப்புறோமோ அதை தான் உங்களால சிற்பமாக்க முடியும். எல்லா கல்லும் சிற்பமாகாதுங்க. ஆனா அந்த கல் வீட்டுல இருந்தா வருது, உண்மைதான், ஒத்துக்கிறோம். ஒரு கல் சிற்பமாகும், இன்னொரு கல் தூணாக மாறும், மற்றொரு கல் படிக்கட்டாக மாறும். இப்படி தூணாக மாறும் கல்லது, படிக்கட்டாக மாறும் கல்லதுன்னு ஒரு மாணவன திறமையை கண்டுபிடிக்கிறதே நம்ம ஆசிரியர் தானங்க. என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க ஆசிரியரை பத்தி? அதானே கிள்ளிக்கிறேன்னு நினைக்கிறாங்க போல. இந்த உலகத்துல புனிதமான இடங்கள் 2. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று பள்ளியின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒரு பிள்ளை உயிர் பெறுகிறார், ஆனால் பள்ளியின் வகுப்பறையில் ஒரு பிள்ளை அறிவை பெறுகிறார். இந்த காலகட்டத்துல அறிவை விட புரிதல் தாங்க மிக முக்கியம். ஆசிரியர்கள் பிள்ளைகளை அறிந்தவர்கள், ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்தவர்கள். ஓ அப்படியா? அம்மா அப்பா வந்து எல்லாமே வா, அம்மாவோட அன்புக்கும் குறையேற்றதில்ல, அப்பாவோட ஆசைக்கும் குறையேற்றதில்ல. ஏன் நீங்களே உங்கள் பிள்ளைகளை வச்சுக்கோங்க, நீங்களே சொல்லி கொடுத்துக்கோங்க. பிகாம்னா உங்கள் அம்மாவை சொல்லியே சொல்லி கொடுத்துக்கலாம். எம்பிபிஎஸ்னா உங்கள் அப்பாவையோ தாத்தாவையோ சொல்லி எடுக்க சொல்லலாம்ல. ஐஏஎஸ்னா உங்கள் சித்தப்பாவை சொல்லியே சொல்லி எடுக்க சொல்லலாம்ல. எதுக்கு ஸ்கூல் முன்னாடி வந்து நிற்கிறீங்க? எதுக்கு கல்லூரி முன்னாடி போய் அட்மிஷனுக்காண்டி நிற்கிறீங்க? அம்மா உணவு தான் ஊட்டுவாங்க, ஆசிரியர் உணர்வே ஊட்டுவாங்க. அதானே, நீங்க வீட்லயே ஸ்கூல் வச்சு நடத்திக்க வேண்டியதானே, எதுக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறீங்க? அதனால தாங்க சொல்லுவாங்க, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ
அறிவை வாங்கலாம். ஆசிரியர்களுக்கு இங்க என்னங்க வேலை? அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், ஆசிரியர்களிடம் அடி தாங்க வாங்க முடியும். அப்படிதான் நடுவர் அவர்களே. என்னது அடிதான் வாங்க முடியுமா? எந்த காலத்துலமா இருக்க நீ? அந்த காலத்துலலாம் கம்பு எடுத்துட்டு இருந்தா கிளாஸே நடுங்கும். ஆனா இப்போ கம்பு எடுத்துட்டு இருந்தா புடிச்சு ஜெயில போடுறாங்க. கருவறைக்கும் ஒப்பறைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கருவறை ஒரு முறை வெளியே வந்துட்டா திரும்ப எப்படா போகணும், கருவறை ஒரு முறை வெளியே வந்துட்டா திரும்ப எப்படா போகணும் இருக்கிற இடம். வகுப்பறை ஆனால் அப்படி இல்லை. வகுப்பறை ஒரு முறை வெளியே வந்துட்டா திரும்ப எப்படா போகணும்னு நினைக்கிற இடம். அம்மாவும் அப்பாவும் உலகத்தை தான் அறிமுகப்படுத்துறாங்க. ஆனால் ஒரு சிறந்த ஆசிரியர் தான் உலகத்துக்கே அவனை அறிமுகப்படுத்துறாங்க. அப்படிதானயா? ஆமாப்பா. சச்சின் டெண்டுல்கர் இப்போ ஒரு புக் எழுதியிருக்காரு, பிளேயிங் இட் மேவே அப்படின்னு ஒரு புக்கு. சச்சினை தெரியாத பிள்ளையே கிடையாது. என்னது சச்சினை தெரியாதா பிள்ளையே கிடையாதா? இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கலாம் தோனி விராட் கோலியை தவிர்த்து வேற யாரமா தெரியுது? ஐயா, தோனி விராட் கோலி எல்லாம் 2K கிட்ஸுக்கு தான். ஆனா 90s கிட்ஸ் எல்லாமே சச்சின் தான். கிரிக்கெட்டை வேர்ல்டு அளவில் உயர்த்திய முக்கியமான ஆளு. அந்த புக்ல 3வது பக்கத்துல எழுதியிருக்காரு, நான் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கேன், இவ்வளோ மாறி இருக்கேனா, அதற்கு காரணம் எங்க அப்பா தான். அவர் அப்பா சொன்னாரா, நீ பெரிய கிரிக்கெட்டர்னு இந்த உலகம் சொன்னாலும் நீ ஒரு நல்ல மனுஷன்னு சொல்லணும், அதுதான் எனக்கு பெருமை. சச்சின் டெண்டுல்கர் என்ன சொன்னாரு? அவங்க அப்பாவை பத்தி பெருமையா சொன்னாரு. அதுக்கே இப்படி சொல்றீங்களே. அதே சச்சின் டெண்டுல்கருக்கு அச்சரேக்கர்னு ஒரு டீச்சர் இல்லைனா அவரால் கிரிக்கெட்டரா வந்திருக்க முடியுமா? அம்மானா என்னன்னு தெரியுமா? ஆனா உயிரெழுத்து, இம்னா மெய்யெழுத்து, மானா உயிர்மெய் எழுத்து. ஆ என்ற உயிரை கருவிலே வாங்கி இம் என்ற மெய், மெய்னா உடம்பு, இம் என்ற மெய்யெழுத்து 18 மெய்யெழுத்துக்கள்ல 10ஆவதா வரக்கூடிய எழுத்து. இந்த உயிர் உடம்பை பெறுவதற்கு 10 மாதம் ஆகிற காரணத்தினால் இம் என்ற எழுத்தை பக்கத்தில் வைத்து உடலையும் உயிரையும் தருவதால் மா என்ற உயிர்மை எழுத்தை நிறைவில் வைத்து அம்மா என்ற உயிருள்ள சொல்ல அழகா சொல்லிட்டு வந்தவங்களுக்கு மம்மின்னு சொல்லி கொடுத்தது பள்ளிக்கூடம் தானே. ஆனா உயிரெழுத்து, இம்னா மெய்யெழுத்து, மானா உயிர்மெழுத்து. ஆனா இப்போ உயிர் தனியா மெய் தனியா போய் இந்த காலத்து பசங்களாம் மம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? ஐயா, ஆனா உயிரெழுத்து, இம்னா மெய்யெழுத்து, அதை சொல்லித்தரதே எங்க ஆசிரியர்கள் தானே. ஆசிரியர்கள் எப்போ பார்த்தாலும் மாணவர்களை குறை சொல்லிட்டே தாங்க இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு எங்கள் எக்ஸாம் பேப்பரே எடுத்துக்கோங்க. இந்த தமிழ் பேப்பர் வந்த உடனே எங்கள் தமிழ் மிஸ் எதில் இக்கு இல்லை இம்மில்லைன்னு பார்த்து ஒரு நெடுவினா கூட ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. அதில் எங்கள் மேக்ஸ் மிஸ் எடுத்துக்கோங்க, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டிருப்பாங்க. அந்த சம்மை ஃபுல்லாக அடித்து வச்சுருவாங்க எங்கள் மேக்ஸ் மேம். மித்த சப்ஜெக்டை கூட படிக்க முடியுமா? ஆனா மேக்ஸை படிக்கவா முடியும்? இதே மாதிரி எல்லா ஆசிரியர்களும் எல்லா மாணவர்களையும் குறை சொல்லிட்டே தாங்க இருப்பாங்க. ஆனா பெற்றோர்கள் அப்படி இல்லை. அம்மாவும் அப்பாவும் பிள்ளைங்களை ரசிச்சுக்கிட்டே தான் சார் இருப்பாங்க. நடுவர்களே, நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்க இவங்களாம் சுகந்தின்னு ஒரு டீச்சரையே மறந்துட்டு பேசுறாங்க. ஒரு பிள்ளை தண்ணியில வந்தோன்னா தாய் போய் தூக்கி விடுறதுல அது இயல்பு. அதோட செய்யலைன்னா அவங்க தாயே இல்லை. 2009 டிசம்பர் 3ஆம் தேதி பிள்ளைகளோட போன ஒரு பள்ளி பஸ் ஓடையில செஞ்சு வித்தானது உங்களுக்கு தெரியுமாயா? அதெல்லாம் எப்படிப்பா மறக்க முடியும்? அது என்ன மறக்கக்கூடிய சம்பவமா? சுகந்தின்னு ஒரு டீச்சர் இல்லைன்னா 12 பிள்ளைகளோட உயிரை காப்பாத்திருக்கணுமா? அங்கே தெரியலையா ஆசிரியரோட தாய்மையை பற்றி? தான் புள்ள நல்லா படிச்சு மார்க் வாங்கன்னு அப்பா மொட்டை போடுவாங்க சார். ஆனா டீச்சர் முட்டை தாங்க போடுவாங்க. ஏமா, நானே நிறைய முட்டை வாங்கியிருக்கேம்மா. ஆமா, இப்ப நாங்க முட்டை போடலைன்னா உங்க பிள்ளைங்கலாம் பப்ளிக் எக்ஸாம்ல போய் முட்டை வாங்கும் போது அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் நான் சொல்லுவாங்க, நல்லா சொல்லி பெற்றோர்கள் நான் சொல்லுவாங்க, நல்லா சொல்லி கொடுக்காத ஆசிரியர்கள் தானே சொல்லுவாங்க. இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு பையன்கிட்ட நீ எவ்வளோடா மார்க்கு அப்படின்னு கேட்டா அந்த பையன் நான் இவ்வளோ மார்க்குப்பான்னு சொன்னா அந்த அப்பா உங்க டீச்சர் உனக்கு என்னடா சொல்லி கொடுக்குறாங்க, நீ என்னடா படிக்கிற அப்படின்னு தானே கேட்பாங்க. ஐயா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். ஏம்மா, உனக்கு விவாதம் அங்கதானம்மா, ஏம்மா என் கூட விவாதம் பண்ற? இங்க இருக்கிற யாராச்சும் அம்பேத்கரை பார்த்துருக்கீங்களா? இல்ல, நீங்க பார்த்ததெல்லாம் பீமாராவ் ராம்ஜியை தான், சட்ட மேதையை தான் நீங்க பார்த்துருக்கீங்க. அவருடைய ஆசிரியர் அம்பேத்கரை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒரு மாணவன் படிக்கும் காலத்தில் ஒரு சாதி பாகுபாடால், ஒரு இனப்பாகுபாடால், ஒரு ஏழ்மையால் ஒரு மாணவன் படிக்காமல் போய்விடக் கூடாது என்ற காரணத்தினால் அந்த வைரக்கல்லை உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஆசிரியர் பேர் தான் அம்பேத்கர், இல்லைங்களாயா? ஆமாமா ஆமாமா. ஊசி போன மொச்சையில உலக்கு வாங்க மாட்டாதவன் பாம்பே அல்வாயில 10 டன் போடுனானா, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம். அடியாத்தி, கோவலத்துல ஒரு காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வருமா, அந்த மாதிரி இருக்குப்ப நீங்க சொன்னது. இத பாருடா. பேச்சு பிடிச்ச நாய் வேட்டைக்கு உதவாத அந்த மாதிரில இருக்கு நீங்க பேசுறது.
4 வீட்டுல கல்யாணமா, நாய்க்கு அங்கே இங்கேயும் ஓட்டமா, அந்த மாதிரில இருக்கு நீங்க சொல்றது. நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்க நேரமும் இல்ல, அந்த மாதிரி பேசுறீங்க. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள்ல தெரியும்னுவாங்க. இப்ப தெரிஞ்சிருச்சா அவங்க பேச்சு? எல்ல பிச்சு 70 பேருக்கு பங்கு போட்டாலாம். அப்படி பேசாதீங்க. கொடல் கூழுக்கு அழுகுதான், கொண்ட பூவுக்கு அழுகுதான். அப்படி பேசுறீங்க நீங்க. நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்குனாம்பூச்சிலாம் படம் எடுக்கலாமா? ஆகா ஆகா, இப்பதாப்பா விவாதமே சூடு பிடிக்குது. வெளியில சொன்னாலும் விரதம்னு, கையில நடிச்சா கருவாடு, அந்த மாதிரில இருக்கு நீங்க சொல்றது. உடுத்த சேலை இல்லைன்னு சின்னாத்தா வீட்டுக்கு போனா அவ ஈச்சம்பாயம் கட்டிட்டு எதுக்கு வந்து நின்னாலாம், அந்த மாதிரிலாம் பேசுறீங்க. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளாத மாதிரி பிள்ளைங்களை அனுப்பிட்டு பேசுறீங்க நீங்க. பாடி பாடி குத்துனாலும் பதற அரிசி ஆகுமா? அட நிறுத்துங்கப்பா. நாய கேட்பாரு இல்ல, நடு வீட்டுல வைப்பாரு இல்ல, ஏன்னு கேட்பாரு இல்ல, எடுத்து பிடிப்பாரு இல்ல, அது மாதிரில இருக்கு நீங்க 2 பேரும் பேசுறது. இப்போ ஸ்கூல்ல ஒரு பையனுக்கு ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன சொல்லுவாங்க? கால் யுவர் பேரண்ட். ஏன் அவங்களே பார்க்கலாம்ல. ஒரு பையன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், நாளைக்கு நீ வந்தா உங்க பேரண்டோட தான் வரணும். இதுதானங்க ஸ்கூல் வாழ்க்கை. ஐயா, அவங்க சொன்னதே நாங்க ஒத்துக்கிறோம். அந்த ஒரு பிள்ளைக்கு அவங்க ஒருத்தவங்க தான் பேரண்ட். இங்க இருக்கிற 30 பிள்ளைக்கு நாங்க ஒருத்தவங்க தான் பேரண்ட். அந்த ஒரு பிள்ளைய நாங்க கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா இங்க இருக்கிற 29 பிள்ளைங்களோட கல்வி அறிவு பாதிக்கப்படுதுல. சரி, அதை கூட விடுங்க. ஸ்கூலுக்கு வராத பிள்ளைக்காண்டி டீச்சர் எங்கேயும் அழுக மாட்டாங்கங்க. காலையில 9 மணிக்கு ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளை வரலன்னு வச்சுக்கோங்களேன், why she didn't come to school? தெரியாது மிஸ். ஓகே, லெட்ஸ் மூவ் டு லெசன். அதுவே சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளை வரலனா, ஓகே லெட்ஸ் see the டிவி அப்படின்னு எந்த அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. பிள்ளை இன்னும் ஸ்கூலுக்கு வரலையேன்னு பதறி ஃபோன் அடிப்பாங்கங்க ஸ்கூலுக்கு. அதுதானே தாய்ப்பாசம். ஐயா, எதிரில் இருக்கவங்களுக்கு கலெக்டிவ் இம்னீஷியா போல அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து பேசுறாங்க. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு வரலன்னா டீச்சர் சொல்லுவாங்களாம், she didn't come, let's move to lesson அப்படின்னு. ஒரு நாள் வரலன்னா ஓகே உடம்பு சரியில்லைன்னு விட்டுருவாங்க அந்த டீச்சர். அதுவே 2 நாள் வரலன்னா வைரல் ஃபீவரா இருக்கும்னு. அதுவே ஒரு வாரம் வரலன்னா உள்ளம் பதைக்க ஃபோன் பண்ணி என்னாச்சு பிள்ளைக்குன்னு விசாரிக்கிறது இல்ல, என்னன்னு கேட்கறது இல்ல. வீட்டுக்கு ஒரு பிள்ளை தாமதமாக வந்தால் தாய் எப்படி கண்ணீர் வடிக்கிறாளோ அப்படிதான் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் கண்ணீர் வடிப்பார். தாய்க்கு பாசம் இருக்கிறது, தலைமை ஆசிரியருக்கு பொறுப்பு இருக்கிறது. உண்மையான ஹீரோனா யார் தெரியுமா? உண்மையான ஹீரோனா சினிமால வர ஹீரோ கிடையாது. நம்ம 5 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு 5 மணி நேரம் உழைச்சி தராங்களே அம்மா, உழைக்க காரணமா இருக்கிற அப்பா, இவங்க தாங்க உண்மையான ஹீரோ. சின்ன வயசுல நமக்கு பசிக்குதுன்னா பிஸ்கட்டு பிஸ்கட்டுன்னு அழுவோம். ஆனா இப்போ ஃபீஸ் கட்டுன்னு அழுகுறோம். அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டி கட்டி ஃபியூஸா போற பெற்றோர்கள் தாங்க உண்மையான ஹீரோ. ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க நடுவர் அவர்களே, 4 வயதுல இருந்து 14 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் பேரண்டல் கேர் வேண்டும்னு, ஃப்ரெண்ட்லி கேர் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. நம்ம தமிழ் பழமொழியில கூட அழகா சொல்றாங்க, தோளுக்கு மிஞ்சினாதான் தோழன்னு. தோளுக்கு மிஞ்சி இங்க இருக்கிறவரை தோழன் வேண்டாம். அம்மா அம்மாவாவே இரு, அப்பா அப்பாவாவே இரு, ஃப்ரெண்டு வேண்டாம். ஃப்ரெண்டா இருக்கட்டும். நீங்க உங்க பிள்ளைங்களை எப்படி வேணா ரசிச்சுக்கோங்க, ஆனா ஒரு ஆசிரியர் செய்த உங்களால எப்பயுமே செய்ய முடியாது. இப்போ 2 பக்கமே விவாதம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம். இந்திய அமைப்பு முறையில பாத்தீங்கன்னா மொத்தம் 4 விஷயத்த ஒண்ணா வச்சாங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா, பிதா, இதற்கு நடுவுல போய் குருன்றத வச்சாங்கல்ல, ஏன் அதற்கு நடுவுல தெய்வன்றத வச்சிருக்கலாம்ல? ஆசிரியர்ன்றது தொழில், ஆனா மாதாவா இருப்பது தொழிலா? ஒரு அம்மாவா இருப்பது தொழிலா இல்ல சர்வீஸா இல்ல பணியா? நீங்களே சொல்லுங்க. அட உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்க. மாதான்றது எப்போ பணி இல்லைன்னு ஆச்சோ அப்பவே ஒரு குருவுக்கு பணி உண்டு. மாதா பிதா இது புனிதமான உறவு என்றால் ஆசிரியர் என்பதும் புனிதமான உறவு தாங்க. பெற்றோர்கள் என்பது பிளட் ரிலேஷன்ஷிப், ஆனா ஆசிரியர் என்பது இட் இஸ் எ ஹோலி ரிலேஷன்ஷிப். இந்த உறவு எப்போ முழுமை அடையும் தெரியுமா? நல்ல ஆசிரியர் கிடைச்சி நம்ம படிக்கிற சந்தோஷம் இருக்கே, ஏன் அந்த ஆசிரியருக்கு ஏன் அவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? அம்மாவால் அப்பாவோட இடத்த நிரப்ப முடியாது, ஆனால் கஷ்டப்பட்டு அப்பாவோட இடத்த நிரப்புவாங்க. அதே போல தான் அப்பாவும் அம்மாவோட இடத்த கஷ்டப்பட்டு நிரப்புவாங்க. ஆனால் அம்மா அப்பா இந்த 2 உறவையும் நிரப்புற இடம்
நல்ல ஆசிரியருக்கு தாங்க உண்டு. ஒரு ஆசிரியர் அம்மா மாதிரி அன்பை கொடுத்து அப்பா மாதிரி அறிவையும் கொடுத்து நம்மளை நிரப்புறாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. ஒரு டாக்டரை உருவாக்குவான், ஒரு இன்ஜினியரை உருவாக்குவான், ஒரு வக்கீலை உருவாக்குவான், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உருவாக்குவான். ஆனா ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு பிள்ளைய டாக்டர் ஆக்க முடியும், இன்ஜினியர் ஆக்க முடியும், வக்கீலாக்க முடியும். ஏன் மொத்தத்துல மனுஷனாக்கக்கூடிய தகுதியே ஆசிரியருக்கு மட்டும்தாங்க உண்டு. இதனால தான் சொல்றேன், தோழமையினரோடு பழகுவது பெற்றோர்கள் இல்ல ஆசிரியர் தான் சொல்லி வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வருடம் நல்ல தலைப்புடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.